சுக்கூன் பெற்ற மீமிற்கு பின் பா வருமேயானால் குன்னாவுடன் இஹ்ஃபா மறைத்து செய்து உச்சரிக்க வேண்டும். ஓகேவா? சுக்கூன் பெற்ற மீமிற்கு பின்னால் பா, மீமுக்கு சுக்கூன் இருக்குது, அதுக்கு பின்னாடி பா வருமேயானால் குன்னா செய்து அதோட இஹ்ஃபா மறைத்து உச்சரிக்க வேண்டும். குன்னா செய்யணும், அதோட இஹ்ஃபா சட்டத்தையும் சேர்த்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து சுக்கூன் பெற்ற மீமிற்கு பின்னால் பா மீம் இந்த 2 எழுத்துக்கள் அல்லாத வேறு ஏதேனும் எழுத்துக்கள், குறிப்பாக வாவ், யா, காஃப் வருமேயானால் மீமை வெளிப்படுத்தி உச்சரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. மீமுக்கு சுக்கூன் இருக்குது, சுக்கூனுக்கு பின்னாடி பாவோ மீமோ இந்த 2 எழுத்துக்கள் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு மீமுக்கு பின்னாடி மீமு இல்லை மீமுக்கு பின்னாடி பா அப்படின்னு சொன்னாலும் அந்த மீமு பா ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது எழுத்துக்கள், அதாவது குறிப்பாக வந்து வாவ், யா, காஃப் வருமேயானால் அதை வந்து மீமை வந்து வெளிப்படுத்தி உச்சரிக்க